பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் எஃப்ஜே பார்வதிக்குள்ள ஒரு கடுமையான போட்டா போட்டி நடந்துட்டு இருக்கு. நீ என்ன வச்சு செய்யறியா, நான் உன்னை வச்சு செய்யறனா அப்படின்ற மாதிரி பல சம்பவங்கள். அடுத்து இன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறாங்க, பசில் டாஸ்க். நீங்க ப்ரோமோ ஒன்று பார்த்துருப்பீங்களே, அந்த ப்ரோமோ 2 சாரி அந்த ப்ரோமோ 2ல வந்து திருடும் போது ஒரு லெட்டர் படிக்கிறாரு, அந்த டாஸ்க் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அதை தாண்டி இன்னைக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் லைவ்ல இருக்குது போலே, அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும், எனக்கும் உதவியா இருக்கும். மறந்துடாதீங்க காய்ஸ், மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். மொதல் விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான டாஸ்க் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வார்த்தைகள் கொடுப்பாங்க. அந்த வார்த்தைகளை வந்து நம்ம பாடி மூலியமா பேலன்ஸ் பண்ணி நிற்கணும். ஸோ ஆக்சுவலாக அது 2 டீமுக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை குறிப்பிட்ட டைமில் அந்த நேம்ஸை லெட்டரை ஃபைன் பண்ணி வார்த்தைகளை அடுக்கி நிற்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பால் அப்படின்னு இருக்கா, BALL. அதை என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு பர்சன் இப்படி பேலன்ஸ் பண்ணி நிற்கணும். ஸோ அந்த பிடிச்சிட்டு நிற்கணும், ஐ மீன் பாடியில். ஸோ கை பிடிக்காம பாடியில் டெவலப் பண்ணி நிற்கணும் அப்படின்றது தான் டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி 2 டீமுக்கும் நடக்கும். ஐ மீன் செகண்ட்ஸ் கணக்குலையா இல்லை அட் அ டைம்லையா 2 டீமுக்கும் தனித்தனி லெட்டர்ஸ் கொடுத்துட்டு, ஸோ அந்த யார் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்டா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த 2 டாஸ்க்கும் நடந்துச்சு கடந்த 2 நாளா. அந்த கேட்டகரியில அந்த டாஸ்க் இருக்கும் போல இருக்கு. அதுல குறிப்பா கானா வினோத் மற்றும் கமருதீன் பானிபூரி அப்படின்ற வார்த்தை அப்படியே பெரிய சென்டென்ஸா அடுக்கி ஒரு ஹெட்லைன்ஸா வந்திருக்குது. ஸோ இன்னைக்கு டாஸ்க் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு, சண்டைகள், சச்சரவுகள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அது ஒரு பக்கம் தீவிரமான டாஸ்கா போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க, அந்த நோட்டீஸ் போர்டில் ஸ்கோர் போர்டு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அது 2 டாஸ்கோட ஸ்கோர் போர்டு. 3வது டாஸ்க்கு போனாதான் அந்த ஸ்கோர் போர்டு வரும். ஸோ 2 டாஸ்கோட ஸ்கோர் போர்டு தான் ப்ரோமோல காமிச்சிருந்தீங்க. அது கேட்டிருந்தீங்க, அதை இங்கே கிளாரிஃபை பண்ணிட்டேன். அடுத்து இன்னைக்கு ஏகப்பட்ட கிளாஷஸ் இருக்குது மக்களே. 1-2 கிளாஷஸ் கிடையாது. குறிப்பா பிரஜன் மற்றும் கானா வினோத்துக்கு ஒரு பெரிய கிளாஷ் வருது. ஃபேஸ் ஆஃப் 2 பேரும் இப்படி நின்னுக்கிறாங்க ஃபேஸ் டு ஃபேஸ். அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப். அமித் சைலண்டா இருந்த அமித் வந்து வயலண்டா மாறின தருணத்தை பார்க்க முடிஞ்சு. அமித்தோட ஃபேஸ் ஆஃபும் நம்ம பார்க்க முடிஞ்சு. செம்ம காண்டாயிட்டு இருக்காரு போல இருக்கு அமித். அந்த டைமண்ட் அந்த நெக்லஸை திருனதுக்கு அப்புறம் அங்க நம்ம ப்ரோமோட்டிவ்லயே ஃப்ரஸ்ட்ரேஷன் கோவத்தெல்லாம் பார்த்துச்சுல, அது வினோத் கூட இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போக ஆரம்பிச்சிருக்கு. ஹெவி ஈட்டட் ஆர்கியூமெண்டா நிறைய ஸ்டென்ஷன்ஸும் நிறைய சண்டைகளும் இன்னைக்கு நிறைவேற போகிறது அப்படின்றது தான். இதுக்கப்புறம் லைவ் எல்லாமே பரபரப்பா போகுது அப்படின்றது தான் நமக்கு அந்த இமேஜ் மூலிமா. ஸோ டெய்லி ஸ்ட்ரீமிங் அப்டேட்ன்ற மாதிரி ஒரு போஸ்ட்டை போடுவாங்க. அந்த ஸ்ட்ரீமிங் அப்டேட்டில் பார்க்கும்போது ஏகப்பட்ட க்ளோஸ் ஷாட்டு, ஏகப்பட்ட க்ளோஸ்அப்ஸ்லாம் இருக்கும்போது, ஸோ இன்னைக்கு லைவ்ல பல சம்பவங்கள் இருக்கிறது அப்படின்றது மட்டும் உறுதியாயிருச்சு. ஸோ என்னோட முழு பவரை காட்டணுடான்னு காத்துட்டு இருந்த அமித்துக்கு ஒரு வேற மாதிரி பல சம்பவங்கள், வேற மாதிரி பல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து இப்போ பிக் பாஸ் லைவுக்கு போவோம். பார்வதி மற்றும் கமருதீன் ட்ரிகர் பண்ணணுன்ற பேர்ல பயங்கரமா ட்ரிகர் பண்றாங்க. எப்படி பயங்கரமா ட்ரிகர் பண்றாங்க. இந்த ரெட்ரோ டீமை வந்து பாட்டு பாடுறது, கலாய்க்கிறது, ஒரு பாயிண்ட்ல வந்து ஓவர் த போர்டு. ஸோ அந்த ட்ரிகர் ஓகே, பட் இந்த ஓவர் த போர்டு போனா அந்த புள்ளி இந்த ரேஞ்ச் வரல, அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு பண்றதெல்லாம் பார்க்கும்போது நாட் குட் அப்படின்றது தான் தோணுச்சு. ஸோ ஓகேவா, அதை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் எஃப்ஜேவை போட்டு செய்ன்னு வச்சு கலாச்சி செஞ்சுட்டு இருக்காங்க எஃப்ஜேவை. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க, கமருதீன் டைரக்டா போய் கேட்டான், ஏய் நீ நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லி விளையாட போறியா, ஏதாவது பண்ண போறியாடா அப்படின்ற மாதிரி கேட்டவொடனே, நான்லாம் அதில் வாக்குறுதி கொடுத்துட்டேன், நான் கேமை விட்டு வெளியே வந்துட்டேன், பட் நான் ஸ்ட்ராட்டஜிலாம் விளையாட மாட்டேன், இதெல்லாம் சொல்ல மாட்டேன், அது உங்களோடது, நான் நியாயமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் எஃப்ஜே. இன்னொரு விஷயம், ஏன்னா எஃப்ஜேயோட கேரக்டர் சரியா பண்ணல, ஒழுங்கா நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தால, நான் ஒரு இன்ட்ரோவர்ட் கேரக்டர் தான்டா, இன்ட்ரோவர்ட் கேரக்டர் நான் கரெக்டா பண்ணியிருக்கேன், அது நீங்க தப்பா பாத்திருக்கீங்கன்னா அது உங்களோட பொறுப்பு, நான் கரெக்டா தான் விளையாடி இருக்கேன், கரெக்டா தான் இது பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே ஒரு பக்கம் இதை சொல்லிட்டு இருக்காப்பல. இது ஒரு பக்கம். இது நடந்து முடிஞ்சோடனே பார்வதி அவனை கலாச்சிட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல எஃப்ஜே இறங்கி என்ன பண்ணிட்டான், ஸோ கமருதீனும் கலாச்சாங்க. கமருதீன் வந்து கேட்கும்போது இதுக்கான பதில் கொடுத்துட்டா, அதுக்கு மேல விட்டுருக்கலாம். கொஞ்சம் ஓவரா போக என்ன ஆயிடுச்சு, ஓப்பனா சொல்லிட்டான், பார்வதி உன்னோட கேரக்டர் என்ன தெரியுமா, கேரக்டர் அசாசினேஷன் பண்றது தான் ஒரு கேரக்டராகவே வச்சிருக்க, இதெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சிட்டான். இதுக்கு நடுவில் வெடலை பையன்ற மாதிரி பார்வதி ட்ரிகர் பண்ண. இப்போ எனக்கு என்ன புரியலன்னா, பார்வதி ட்ரிகர் வந்து ரெட்ரோ டீமை பண்ணணும், அவனை விட்டு எஃப்ஜேவை ட்ரிகர் பண்றீங்க. எஃப்ஜே எதுக்கு இது பண்றான் அப்படின்றது எனக்கு தெரியல. எஃப்ஜேவை ட்ரிகர் பண்ண அதனால ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எஃப்ஜேவை நீங்க தான் சண்டை போடணும். நீங்க ட்ரிகர் பண்ணி ரெட்ரோ ரியாக்ட் ஆனா பரவாயில்ல, எஃப்ஜே தான் ரியாக்ஷன் நடக்குது. ரெட்ரோலாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறானுங்க, சைலண்டா டீல்ல போயிட்டு இருக்கானுங்க. இது ட்ரிகர் விடலை பையன் போது அவன் வந்து கேரக்டர் அசாசினேஷனா தான் நீ வச்சிட்டு இருக்க, அதை தான் நீ வந்த நாள்ல இருந்து பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இதை ஒரு பக்கம் போட்டு உடச்சிட்டான். கேரக்டர் அசாசினேஷன் நீ பண்றதே உன் வேலை தான், இதுதான் உன் கேம் அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே சரி அப்படின்ற மாதிரி போயிட்டு திரும்ப வந்தானே பார்வதி, நீ என்ன
நீ வெட்டிடுவேன் இது பண்றவன் தான்றா நீ, அப்படித்தானே பேசுன நீ, அந்த மாதிரி ஆள் தானே நீன்ற மாதிரி பார்வதி வாரத்தோட நடந்த இஷ்யூக்கு போயிட்டாங்க. மொத வாரம் பேசுறியா, அதை பேசி வீக்கெண்ட்லேயே அட்ரஸ் பண்ணிட்டாங்க. வேற என்ன சொல்லு நீ சொல்லுன்ற மாதிரி திரும்ப எஃப்ஜே திரும்ப இறங்கினான். உடனே என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி அப்படியே பேசிட்டு இருக்க ஒரு பாயிண்ட்ல, நீ யார் தெரியுமா பாரு, எப்ப பார்த்தாலும் எவனையாவது யூஸ் பண்ணி தூக்கி போறதே உனக்கு வேலை, அப்படிதான் வந்து நீ திவாகரை யூஸ் பண்ணி தூக்கி போட்ட, கமர்தனை யூஸ் பண்ணி தூக்கி போட்ட, இதே ஒரு வழக்கமா தானே வச்சிருக்க, இதே ஒரு கேம் பிளேவை தானே வச்சிருக்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி 2வது போர்டு போடுறாப்புல. போட்ட உடனே பாத்தீங்கன்னா நம்ம நர்ஸ் கேரக்டர்ல அந்த டெமோ கேரக்டர்ல இருக்கிற இவர் வந்து கமர்தீன், என்ன பத்தி எங்க பேசுறீங்க, இது பத்தி பேசுறீங்க, அந்த இடத்துல கமர்தீனும் கேரக்டர் விட்டு அந்த டோன்லயே இப்படி பேசுறாரு. உன்னை பத்தி சொல்லியிருக்க கூடாது தான், பட் இருந்தாலும் ஓகே உங்ககிட்ட சாரி கேட்கறேன், அவங்க கிட்ட எல்லாம் சாரி கேட்க முடியாது, இப்படிலாம் பேசிட்டே இருக்கக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப வஸ்டா இருக்குன்ற மாதிரி அங்க சொல்றான். இது முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, பார்வதி திரும்ப எஃப்ஜே ட்ரிகர் பண்றாங்க. எஃப்ஜேவும் திரும்ப பேசு, என்ன பேசணுமோ பேசுங்க, நான் கேட்கிறேன் பேசுங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், நீ பேசுமா பேசு அப்படின்னா மாதிரி பார்வதியை வச்சு செய்யறான். பார்வதி ட்ரிகர் பண்ணாங்க, இவன் ட்ரிகர் ஆயிட்டு இவன் எல்லையை மீறி அடின்னு போறான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பார்வதியும் பேசி இவங்களும் பேசிய இவன் என்ன பண்ணிட்டான், கேட்க மாட்டல, நான் பாட்டு மூலியமா அவனை வச்சு செய்யறேன்ற மாதிரி எஃப்ஜேவோட அந்த ரேப் பீட் பாக்ஸிங்ல அவன் எழுதின வரிகளையும் சடனா ஒரு பாட்டுகளை வாய்ஸுக்கு மேல காது கேட்க என்ன பண்றான், சவுண்ட் ஹெவியா பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் பார்வதி காண்டவரா, இப்ப இந்த பாட்டு தேவையா, இப்ப எதுக்கு இவன் பேசிட்டு இருக்கான், இப்ப ஏன் இது பண்ணிருக்கா அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுமே போயிட்டு இருக்கு. என்ன சாரே அப்படின்ற மாதிரி பார்வதி அங்கிருந்து வாக் அவுட் பண்ண மூமெண்ட்டை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஓகே, அடுத்து மக்களே ஒரு மெயினான அப்டேட்டை சொல்ல மறந்துட்டேன் மக்களே. ஸோ ஒரு ஹாட்ஸ்டார்ல இது டிஸ்னி பிளஸ்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, கடைசியில விக்ரமுக்கு பிக் பாஸ் ஆப் வச்சிருவாரு போல இருக்கே. அந்த நேத்து நகையை திருடி மேல வச்சிருந்தாங்கல்ல, அந்த நகையை திருடி மேல வச்சது வந்து இது வந்து ஃபேர் கேம்ல வருமானு தெரியல, பட் ஸ்மார்ட் தோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்மார்ட்டா இருக்கு அப்படின்னு. அப்ப என்னன்னா நீங்க நியாயமா விளையாடல அப்படின்றது அவங்க போட்ட ஒரு வீடியோலயே போட்டிருக்காங்கன்னா, அப்போ இந்த வாரம் ரெட்ரோ டீமுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேன்சலா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கட் பண்ணி விட்டுருவாரா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. விக்ரமே பண்ணதுதான் ஒத்துமொத்தமா முடிச்சு விட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸ்மார்ட் மூவ் தோ அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுல கேப்ஷனே என்னன்னா, இட் இஸ் நாட் ஏ ஃபேர் பிளே இல்ல, பட் ஸ்மார்ட் மூவ் தோ அப்படின்ற மாதிரி, ஸ்மார்ட்டா பிளே பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி, ஸ்மார்ட் பிளேவோ ஸ்மார்ட் மூவ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது ரெண்டும் அப்படி பார்க்கும்போது ஸ்மார்ட்டா கன்சிடர் பண்ணலாமா, ஆனா நீங்க நியாயமா விளையாடலன்னு முதல் லைன்லயே போடும்போது இது டவுட்டா இருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் அது கிடைக்குமா கிடைக்காதான்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு ஆப்பு வைக்க போறாரு. அந்த ஆப்பு ரெட்ரோக்கு ஆப்பா தான் போய் முடிய போகுது. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப குத்தாட்டத்திலும் கொண்டாட்டத்திலும் இருக்க போவது மாடர்ன் டீமா இருக்கும். ஏன்னா உழைப்பு எல்லாமே போட்டது ரெட்ரோ அணியா இருந்தாலும் அது மேல போட்டது தப்பா போயிடுச்சு. இதுவும் நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த பிளானுமே கேன்சல் ஆகி அவங்களுக்கு முடிச்சு விட்டுருவாங்க. ஆனா இன்ப மழையில் நனையலாமா அப்படின்ற மாதிரி ஆப்போசிட் டீம் பயங்கரமா நினைச்சு, குறிப்பா வயிற்றுல பாலை வாத்துட்டீங்க பிக் பாஸ், பாலை வாத்துட்டீங்கன்ற மாதிரி ரம்யாவுக்கும் வியானாக்கும் ஒரே சந்தோஷமா போயிடும். ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.